ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே சரவணன். ஸோ நம்ம இன்னைக்கு இங்கே இருக்கோம் அப்படின்னா எல்ஜியோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம். ஸோ எல்ஜியோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே கிடைக்கும். எல்ஜி பெஸ்ட் ஷாப்பில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். நியூஸ்மே மார்க்கெட்டிங் திருச்சி அவங்க தான் வந்து இந்த எல்ஜி பெஸ்ட் ஷாப்பிங் வந்து இங்கே வந்து கொண்டு வந்துருக்காங்க. எல்ஜியோட எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கே இருக்குது. என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது, அது என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது, அதுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ ஒரு பொருளாக வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என் கண்ணுக்கு அப்படியே இந்த சைட் கூப்பிட்டே இருக்குது அந்த OLED டிவி தான். OLED டிவியை நான் சொல்கிறத விட அதோட எக்ஸ்பர்ட் ஒருத்தர் சொல்ல போகிறாரு, வாங்க கேட்கலாம். எல்ஜி OLED டிவி தான் நான் நின்றுக்கிறேன். ஸோ கீழே ஒரு பெரிய சைஸ், அதோட கொஞ்சம் சின்ன சைஸ், பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து அட்ராசிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்ஜி பெஸ்ட் ஷாப்பிங்கில் இருக்க எல்ஜியோட அந்த பிராண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வணக்கம் ஐயப்பன். இந்த மேஜிக் ரிமோட் அண்ட் இந்த OLED பற்றி சொல்லுங்கள். ஷோர். இப்போ நம்ம பார்க்க போகிற டிவி வந்து பார்த்தீங்கன்னா OLED அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட் சொல்லுவாங்க. இப்போ யூஸ்வலான டிவி கம்பேர் பண்ணும்போது எல்லாமே பேக்லைட் எல்இடின்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னாடி இருக்க எல்இடி டெக்னாலஜி மூலமாக ஒர்க் ஆகும். பட் இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பல்பே கிடையாது. பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். எங்கே ஒரு பிக்சர் ஆன் ஆகுதோ அதுக்கு பேக்கில் இருக்க பிக்சல்ஸ் மட்டும் ஆன் ஆகுறதுனால இதுக்கிட்ட எக்ஸ்ட்ரீம் லெவல் கிளாரிட்டி இருக்கும். அஸ் வெல் அஸ் பிளாக்கோட லெவல் பிளாக் அதிகமாக இருந்தாலே அந்த இமேஜ் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவும் கிறிஸ்டல் கலராகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ இதில் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Alpha 9 Generation 4 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிவி வந்து ரன் ஆகிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த டிவி என்ன மாதிரி எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா இதில் வந்து பிக்சரோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ரெஸ்பான்ஸ் டைம் அண்ட் தென் ஸ்மூத் மோஷன் இருக்கும். டிவி வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஸ்லிம்மாக இருக்கும். யூ ஹேவ் டு ஃபீல் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிவி வந்து அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கும். அஸ் வெல் அஸ் ஹை கம்ஃபோர்ட் டிஸ்பிளே. இது வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட்டை வந்து கம்மியாக எமிட் பண்ணுறதுனால ஒரு கிட்ஸாக இருக்கட்டும் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வாட்ச் பண்ணுறாங்கன்னா ஐ இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாமல் இதில் டால்பி விஷன் IQ இருக்குது, டால்பி விஷன் அட்மாஸ் இருக்குது. ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர்ஸ் விளையாடணும் அப்படின்னா கேம் சம்மந்தப்பட்ட அவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் லைக் NVIDIA, AMD, ALLM, VRன்னு சொல்லி மல்டிபிள் கேமிங் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாய்ஸ் ரெக்கக்னேஷன் பொறுத்தளவு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது, அலெக்ஸா இருக்குது, அண்ட் தென் எல்ஜியோட ThinQ AI சொல்லி மொத்தம் 3 வாய்ஸ் ரெக்கக்னேஷன் சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேஜிக் மூமெண்ட் எஸ், இதில் யூஸ்வலாக எல்லா ரிமோட்டுமே IR ரிமோட்னா நம்ம டிவிக்கு நேராக தான் ஆக்சஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் கால் லைக் Bluetooth remote. You can access at any portion at any angle as well as cursor இருக்கிறனால இப்போ you have to for example ஒரு வெப் ப்ரௌசரில் நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணணும் அப்படின்னா எவ்ரி மூமெண்ட் வந்து லெஃப்ட் ரைட் பட்டன் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஜஸ்ட் லைக் கர்சர் மாதிரி ஜஸ்ட் டேக் பண்ணி யூ கேன் கண்ட்ரோல். ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஜஸ்ட் லைக் பாயிண்டர் அண்ட் கண்ட்ரோல் லைக் மவுஸ் மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்க்ரீன் மிரர் சொல்லுவோம். ஸோ அதில் ஆண்ட்ராய்ட் ஃபோன், iOS அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீன் மிரர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் மொபைல் கனெக்ஷன் ஓவர்லைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. யூஸ்வலாக ஸ்க்ரீன் மிரர் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஆக்குபை பண்ணிக்கும். பட் இதில் ஒரு கார்னரில் நான் என் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு அட் த சேம் டைம் நான் டிவி யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ நம்ம OLED பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் இந்த LED என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது, என்ன ப்ரைஸ் வரைக்கும் ஹை ப்ரைஸ் இருக்கு, என்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குது? ஓகே, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேசிக்காக 32 இன்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 32 இன்ச்சஸோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18,500 ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிடைக்கிற HD ரெசல்யூஷன் டிவி, ஃபுல் HD, நானோ செல், UHD ரெசல்யூஷன், OLED சொல்லி அப்போ 86 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம அவைல் பண்ணிருக்கோம். ஸோ அதில் ஒரு நல்ல ப்ரீமியம் மாடல் டெக்னாலஜியில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 89 லட்சம் ரூபா வரைக்கும் கூட நமக்கு டிவி வந்து அவைலபிள் ஆகும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 18,500 வரைக்கும். 18,000லேருந்து 89 lakhs வரைக்கும் எல்ஜியோட அவ்வளோ குவாலிட்டியான LED OLED டிவிஸ் தான் இருக்கு. சரி, ஆஃபர்ஸ் என்ன கொடுக்குறீங்க? அது ரொம்ப முக்கியம். ஸோ ஆஃபர்ஸ் பொறுத்தளவு யூஸ்வலான மூமெண்ட்ல நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலும் நார்மலாக 1 year தான் வாரண்டி வரும். ரைட்டாகவே நீங்கள் 43 இன்ச்சு அபோவ் மேலே என்ன டிவி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் 3 வருஷம் கம்ப்ளீட் யூனிட் வாரண்டி நம்ம கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் பேங்கிங் கேஷ்பேக் ஆஃபர் லைக் HDFC, ICICI, ஆக்சிஸ், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி கிரெடிட் கார்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 20,000 வந்து கேஷ்பேக் ஆஃபர் நம்ம வந்து அவைல் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸில் நீங்கள் EMI லைக் பண்ணுறீங்க அப்படின்னா 1 month EMI ரீஃபண்ட் ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர் மந்த் 5,000 rupees வந்து EMI வருது அப்படின்னா அதில் 1 month வந்து நம்ம ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம். தட்ஸ் கால் லைக் 1 month EMI ரீஃபண்ட் ஆப்ஷன் தரோம். ஒரு 65 inches OLED நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 59,990 ஒருத்தர் சவுண்ட் பார் வந்து ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரியாக வருது. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சூப்பர் ஆஃபர்ஸ் அண்ட் டிவி ஸ்டார்டிங்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் கேட்டோம். அடுத்து என்னெல்லாம் இருக்கு?
வாங்க பார்க்கலாம். ஸோ அடுத்து எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த வாஷிங் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். வாஷிங் மிஷின் தான் துணி துவைக்கிறது தானே அப்படின்றது எல்லாருக்கும் தோணும். ஆமாம், துணி தான் துவைக்கும். பட் இதை வந்து நம்ம வைஃபை மூலமும் ஆன் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நான் மோர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத அவங்க எக்ஸ்பர்ட் கிட்டே கேட்கலாம். ஸோ எல்ஜியோட வாஷிங் மிஷின் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாஷிங் மிஷினை பற்றி நான் சொல்கிறத விட அதை வந்து அப்படியே கரைச்சி குடிச்சவர் அப்படின்னு சொல்லலாம். எல்ஜியிலேருந்து ராஜ்குமார் இருக்கார். ராஜ்குமார், இங்கே வாஷிங் மிஷினில் நிறைய இதெல்லாம் இருக்குது. பட் இதில் வந்து நிறைய இந்த வைஃபை இல்லைனா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக மக்களுக்கு சொல்லுங்கள். இதில் என்ன ஸ்பெஷல்? இந்த வாஷிங் மிஷின் பேர் என்ன எல்ஜியில்? நார்மலாக வாஷிங் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வாஷிங் மிஷினுமே உங்களுக்கு வந்து மோட்ரு, ட்ரம்மு, பெல்ட்டு, அந்த பெல்ட்டோட புள்ளி மூலமாக தான் ரன் ஆகும். பட் ஆனால் இதை பொறுத்தளவு எப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் டிரைவ், மோட்ரு ட்ரம்மு அட்டாச்டு. ஸோ வைப்ரேஷன் இருக்காது, நாய்ஸ் இருக்காது. ஸோ டேரெக்டாக அட்டாச் ஆகி வர்றதுனால லைஃபும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஜெர்மன் VDEயோட சர்டிஃபிகேட் படி 22 இயர்ஸ் வந்து இதோட லைஃப் சைக்கிள். அதே மாதிரி நார்மலாக வந்து மற்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா எல்லாமே தம்பிளிங்கிற ஒரு வாஷிங் ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்கும். எல்ஜியில் பொறுத்தளவு 6 மோஷன் டைரக்ட் டிரைவ்னு சொல்லுவாங்க. இந்த 6 மோஷன் என்ன அப்படின்னா அந்த போர்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக அதோட பிக்சர்ஸ் புரியும். 6 மோஷனில் வந்து ஸ்டெப்பிங், ஃபில்ட்ரேஷன், டம்ப்ளிங், ரோலிங், ஸ்க்ரப்பிங், ஸ்விங்குன்னு சொல்லி 6 டைப் இருக்குது. இது என்னென்னா ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து துணியோட சுருக்கங்களை, அதாவது ஒன்றே பின்னிக்கிறோம், அதை பிடிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டெப்பிங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஃபில்ட்ரேஷன்றது பவுட்ரு நம்ம அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து கரைச்சிறதுக்கு ரின்ஸ் டயத்தை அதிகப்படுத்தும். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். டம்ப்ளிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியது. ஸ்க்ரப்பிங், ரோலிங் அப்படின்றது பவர்ஃபுல்லான வாஷ், அதாவது ஜீன்ஸு, போர்வை அந்த மாதிரி ஐட்டம் போடையில் ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்க்ரப்பிங்கிறது ஈவன் வாஷ்ன்னு சொல்லுவாங்க. டெலிகேட்ன்றது ஸ்விங்குன்றது டெலிகேட்டட் வாஷ், அதாவது சாஃப்டான கிளாத் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எல்ஜியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி காமனாக எல்லா மாடல்லையுமே இருக்கக்கூடிய ஃபியூச்சர். பட் ஆனால் இந்த மாடலோட ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா AIDDன்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டைரக்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து லோடையும் ஃபேப்ரிக்கோட மெட்டீரியலோட குவாலிட்டியும் சென்ஸ் பண்ணி அதுக்கேற்றாப்புல பேலன்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் என்னென்னா 18% வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து மோர் டேமேஜஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட பெனிஃபிட். இன்னும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்ஜியில் இப்போ வரக்கூடிய எல்லா மாடல்லையுமே ஸ்டீம் வாஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸ்டீம் வாஷ் அப்படின்னா என்னென்னா நம்ம நார்மலாக வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா தண்ணி போகாத இடத்துல காற்று போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கான்செப்டில் யோசிக்கும் போது ஒரு நூல் இலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை கூட க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஏர் மூலமாக உங்களுக்கு பியூரிஃபை பண்ணி நீராவி நம்ம ஸ்டீம் பாத் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி இது ஸ்டீம் பாஸ். ஸோ அதனால் 99.9% வந்து பாக்டீரியா ஃப்ரீயாக இது நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா வைஃபை மூலமாக வீட்டில் ரவுட்ரு மட்டும் ஆனாக இருந்தால் போதும், வைஃபை மூலமாக இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். எப்படின்னா துணியை மட்டும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஈவினிங் நீங்கள் கிளம்பும்போது ஆஃபீஸ்லேருந்தே இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் முடித்து ஆஃபீஸ்க்கு வரும்போது வீட்டுக்கு வரும்போது இது ஃபுல்லாகவே வாஷிங் முடிஞ்சிருக்கும். நீங்கள் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க, என்ன வாரண்டி? இதை பொறுத்தளவு நார்மலாக மற்ற எல்லா பிராண்ட்லேயும் கொடுக்குற மாதிரி தான் 10 இயர்ஸ்க்கு வந்து மோட்டருக்கு வாரண்டி கொடுக்குறாங்க, 2 இயர்ஸ் வந்து டோட்டல் வாரண்டி கொடுக்குறாங்க. எல்ஜி பொறுத்தளவு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா எல்லாமே பட்டன் போர்டில் வரும். எல்ஜியில் மட்டும்தான் உங்களுக்கு 100% வாட்டர் ப்ரூஃப் டச் பேனல் வரும். அந்த ஆப்ஷன் ஒன்று. நம்ம வந்து வாஷிங் மிஷின் பற்றி பல விஷயங்களை அப்படியே வந்து ரவுண்ட் கட்டி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து என்ன ப்ராடக்ட் இருக்குது, அதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் என்ன பெஸ்ட்டாக இருக்குது, என்ன வாரண்டி கொடுக்குறாங்க, அண்ட் இதில் வந்து தட்டுனாலாம் தெரியுன்றாங்க. அது என்னன்றது உள்ளே போய் பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம எல்ஜியோட ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோலேருந்து அண்ட் ஹை ப்ரைஸ் எவ்வளோ, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ராஜ்குமார். உங்கள் எல்ஜியோட ரெஃப்ரிஜிரேட்டரில் என்ன ஸ்பெஷல்? எல்ஜி ரெஃப்ரிஜிரேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 லிட்டரில் இருந்து ஆல்மோஸ்ட் 779 லிட்டர் கெப்பாசிட்டி வர உங்களுக்கு ஃப்ரிட்ஜஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எல்ஜியில் வந்து ஸ்டார்டிங் ரேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 இருந்து நீங்கள் 4 lakh 5 lakh வரையுமே நீங்கள் ஃப்ரிட்ஜஸ் பார்க்க முடியும். சரிங்களா? இதை பொறுத்தளவு என்னென்னா எல்ஜியில் இது நாக் த டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு நம்ம நாக் த டோர் ஜஸ்ட் நம்ம நாக் பண்ணோன்னா உள்ளே என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணாமையே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதனால் என்னென்னா அன்வான்ட் கூலிங் லாஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அப்படி உங்களுக்கு இதில் இருக்க ப்ராடக்ட் தேவை இருந்துச்சுன்னா இந்த ஒரு டோரை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் டோரையும் நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர் பாட்டில் தேவை அப்படின்னா வாட்டர் பாட்டிலுக்காக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும், கூலிங் வாட்டருக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு இதில் நீங்கள் வாட்டர் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும்.
ஒன்ஸ் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 4 லிட்டர் வர இதில் நீங்கள் ஐஸ் வாட்ரு, க்யூப்டு ஐஸு, க்ரஷ்டு ஐஸு 3மே நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இருக்கிறதுலே இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஃபியூச்சர் அப்படின்னா இன்வெர்ட்டர் லீனியர் கம்ப்ரஸர்னு சொல்லுவாங்க. இந்த லீனியர் கம்ப்ரஸரோட யூட்டிலிட்டி என்னென்னா, இப்போது நார்மலாக ஒரு ஃப்ரிட்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டிகிரி வேரியேஷனில் தான் ரன் பண்ணும். 2 டிகிரி வேரியேஷன்னா ஒரு நம்ம டிகிரி செல்சியஸ் வந்து 5ல் வைக்கிறோன்னா 7 டிகிரி வர கூலிங் வர திருப்பி கட் ஆஃப் ஆகி ரன் ஆகும். பட் ஆனால் இதை பொறுத்தளவு 0.5 வேரியேஷன் இருந்தாலே அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ரன் பண்ணும். அதுதான் இந்த இன்வெர்ட்டர் லீனியர் கம்ப்ரஸர். இதனால் என்னென்னா 14 டேஸ் வர வந்து கார்டன் ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அதுதான் இந்த நார்மல் மாடலை காட்டும் இந்த மாடலோட பெனிஃபிட். இதோட யூசேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஃபுல்லாகவே ஃப்ரீசர் இருக்கும், ஒன் சைட் ஃபுல்லாகவே ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும். இதில் நம்ம வைக்கக்கூடிய திங்ஸுக்கு ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் தனித்தனி வெண்ட் இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் திங்ஸ் வச்சுட்டு இங்கே திங்ஸ் வைக்கலைன்னா அந்த செக்மெண்ட்டோட கூலிங் வந்து உங்களுக்கு த்ரோ வராது அப்படின்றது தான் அதோட மெயின் பெனிஃபிட்டு. ஒவ்வொன்றுலையுமே பார்த்தீங்கன்னா எல்ஜியில் மட்டும்தான் உங்களுக்கு விசபிள் சென்சார் இருக்கும். டாப்பில் ஒரு சென்சார் இருக்கும், இங்கே ஒரு சென்சார் இருக்கும். ஸோ இந்த சென்சார் மூலமாக தான் இது ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத சொல்லலாம். இன்னொன்று வந்து ஸ்மார்ட் டயக்னாசிஸ்ன்னு சொல்லுவாங்க எல்ஜி பொறுத்தளவு. என்னென்னா சேம் நான் வாஷிங் மிஷின்லேயும் அதே பார்த்தீங்க என்னென்னா ஒய்ஃபை மூலமாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். தென் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா இது வர கம்ப்ளைண்ட்னா நீங்கள் எங்களை கூப்பிடுவீங்க, நாங்கள் சர்வீஸ் ப்ளஸ் இன்டிமேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஆள் வருவாங்க. இதை பொறுத்தளவு டோல் ஃப்ரீ நம்பர் மட்டும் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரிட்ஜுன்ற பட்டனை வந்து 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணால் போதும். இங்கேருந்து பீப் சவுண்டு வரும். ஃபோனை இங்கே வச்சோன்னா 15 செகண்டில் இன்னொரு பீப் அடிக்கும். ஃபோனை எடுத்து கேட்டிங்கன்னா என்ன ப்ராப்ளம்ன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு அங்கேருந்து சொல்லிடுவாங்க. ஸ்பேருக்காக உங்களை அலைய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னென்னா ஒரு தடவை வந்து பார்த்துட்டு இந்த ஸ்பேர் போயிருக்கு, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும், அதுக்கு பே பண்ணணுன்ற விஷயம் கிடையாது. ஸோ அதுதான் இதோட பெனிஃபிட். என்னென்னா நீங்கள் அலையணும், கஸ்டமருக்கு வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இன்கேஸ் உங்களால் ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ப்ராப்ளத்துக்கு அங்கேருந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பர். ஃப்ரிட்ஜை பற்றி அப்படி உள்ளே போய் வெளியில் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஸோ அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். எல்ஜியோட வாட்டர் பியூரிஃபையர் பார்க்க போகிறோம். வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்னா அந்த டேங்க் தான் ரொம்ப ஸ்பெஷல். இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்காங்க. ஸோ அதை தவிர இந்த வாட்டர் பியூரிஃபையரில் என்ன ஸ்பெஷல் கேட்கலாம். இப்போ எல்ஜியோட வாட்டர் பியூரிஃபையர் கிட்ட இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த டேங்க் தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் இப்போ எல்ஜியோட வாட்டர் பியூரிஃபையரில் என்ன ஸ்பெஷல்? எஸ் ப்ரோ, ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே வாட்டர் பியூரிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டேங்க் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம என்ன டேங்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் யூஸ் பண்ணுறோம். ஏன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் பெஸ்ட் அப்படின்னா யூஸ்வலாக பிளாஸ்டிக் டேங்க்குங்கிறது எல்லா வெதர் டைப்லையும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா சம்மர் டைமில் வந்து நம்ம பிளாஸ்டிக் குடத்துலலாம் வாட்டர் வைக்கும்போது அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லோ அந்த வாட்டர் வந்து ஒரு கம்பல்சரி ஒரு டேஸ்டான கம்ஃபர்டபுளான வாட்டராக இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு ரீசனாக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டீல் பாத்திரம் நம்ம அந்த தவளையெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு அந்த தண்ணி குடிக்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதே கான்செப்ட்டை தான் நம்ம வந்து வாட்டர் பியூரிஃபையர் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்குங்கிறது தான் இதனோட மெயின் டாக் அபவுட் இந்த வாட்டர் பியூரிஃபையரில். இது வந்து 8 லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி வரும். ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 வருஷம் வாரண்ட்டி தரோம். ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எதுவுமே போகாத அளவுக்கு ஏர் டைட் லாக் தரும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் சேஃபாகவும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த வாட்டர் பியூரிஃபையர் வாங்குகிறோம், ஸோ ஃபியூச்சரில் நமக்கு ஏதாச்சும் சர்வீஸ் இது தேவைப்படும் போது இது வந்து ஒரு நோ மேனுவல் க்ளீனிங். ஸோ இப்போ நீங்கள் வந்து டேங்கை க்ளீன் பண்ணுவீங்க ஒரு பெரிய லெவலில் தான், பட் சின்ன சின்ன பைப்பு ஹோஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து ஸ்டெரிலைசேஷன் கிட் சொல்லுவாங்க. லைக் திஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் வாட்டர் அந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸாக கொடுக்கும்போது சின்ன சின்ன பைப்பு குழாயிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இது வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் இதோட மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனோட வாட்டர் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் நம்மளோட ஆர்ஓ மெம்பரன் வந்து பார்த்திங்கன்னா 0.001 மியூஎம் அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ரொம்பவே இந்த வாட்டர் வந்து சேஃபான வாட்டர். அது மட்டும் இல்லாமல் இதனோட வாட்டர் ரெக்கவரி வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 60%. லைக் தட் இப்போ நீங்கள் ஒரு 10 லிட்டர் ஆஃப் வாட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா யூ கெட் இட் 6 லிட்டர் வந்து மோர் தென் 6 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா யூ கெட் இட் எப்படி சொல்கிறது பியூரிஃபையரான வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ வேஸ்டேஜ் வந்து அதர் தென் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதனோட வாட்டர் பியூரிஃபைனாவே இதனோட ஸ்பெஷல் திங் ஃபில்டர்ஸ் தான். ஸோ இதனோட ஃபில்டர்ஸ் வந்து அப் டு நீங்கள் 6000 லிட்டர் வரைக்கும் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃபில்டர் இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து அதனோட சேஞ்ச் ஆன அலார்ம்ஸ் மாதிரி எல்லாமே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம யூவியை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். எவ்ரி 6 ஹவர்ஸ்க்கு வந்து இது ஆன் ஆகி 75 மினிட்ஸ் வந்து யூவி ஒர்க் ஆகுறதுனால ஸோ அதில் இருக்க பாக்டீரியாஸ் எல்லாமே 99.99% வந்து கில் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம்
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி அந்த எல்ஜியோட ஓன் லேபிள் வச்சு வரனால அதனோட ஸ்பேஸ் எல்லாமே மோர் ஜென்யூனாக இருக்கும். ஸோ இது வந்து வாட்டர் பியூரிஃபைல ஒரு பெஸ்ட் திங்காக இருக்கிறது ஒரு வாட்டர் பியூரிஃபைன்னு நம்ம எல்ஜி வந்து சஜஸ்ட் பண்ணலாம். வாட்டர் பியூரிஃபையர் அப்படின்னு சொன்னால் அது சாதாரணமாக ஒரு தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லை, ஒரு ஹெல்த் வைஸாகவும் சரி அண்ட் வாட்டரை சேவ் பண்ணுற விஷயத்துலேயும் சரி எல்ஜி எவ்வளோ கான்ஷியஸாக இருக்காங்க ஒரு பிராண்ட் ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணுறப்ப அப்படின்றது பார்க்குறப்ப தெரியுது. வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து எல்ஜியோட மைக்ரோவேவ் ஓவன் பற்றி பார்க்க போகிறோம். சார் சொல்லுங்கள், எல்ஜியோட மைக்ரோவேவ் ஓவனில் என்ன ஸ்பெஷல், இதில் வந்து என்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குது? எஸ், ஆக்சுவலாக இந்த எல்லா மைக்ரோ ஓவனை கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்ஜி மைக்ரோ ஓவனில் என்ன ஸ்பெஷல் திங் அப்படின்னா இது வந்து சார்கோல் லைட்னிங் ஹீட்டர்னு சொல்லுவோம். யூஸ்வலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்னட்ரான் அப்படிங்கிறத வச்சு தான் ஹீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் லைட்னிங் ஹீட்டர் சொல்லுவோம். இது வந்து ஒரு குவார்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு ஹீட்டர். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாக அதை கம்பேர் பண்ணும்போது 50% வந்து டைம் சேவ் பண்ணி கொடுக்கும், 30% எனர்ஜி சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் இதனோட ஸ்பெஷல் திங். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே ப்ரிப்பேர் பண்ணுற ஃபார் எக்ஸாம்பிள் தந்தூரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த ரோஸ்டடாக இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜூஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது கொடுக்கும். ஸோ அது இல்லாமல் 30 ஹாட் ஹெல்த் ரெசிபி சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் சம்மந்தப்பட்டவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் வீட் இட்லி, ஸோ அந்த மாதிரி வீட் மீன்ஸ் கோதுமை இட்லி, ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதனோட ஸ்பெஷல் திங் இருக்கும். ஸோ அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 டைப் ஆஃப் இந்தியன் ரொட்டீஸ், இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்தியனுக்காக யூஸ் பண்ணுறதுனால பேஸ்டரைஸ் மில்க் சொல்லுவாங்க, பால் காய வைக்கிறதுக்கு 12 டைப் ஆஃப் இந்தியன் ரொட்டீஸ் வந்து அப்புறம் 12 மினிட்ஸில் வந்து கீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிடும். ஜஸ்ட் நீங்கள் வெண்ணெய் வச்சுட்டு ஜஸ்ட் 12 மினிட்ஸ், ஜஸ்ட் 12 மினிட்ஸில் வந்து நம்ம கீ வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதனோட பாடி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாடி கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக ஜெராமிக் கம்பேர் பண்ணும்போது ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரோஷன் ஆகாது. அண்ட் ஆல்சோ அந்த எப்படி சொல்கிறது கிளீனிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதனோட பெஸ்ட் திங்காக இருக்கும். ஸோ இது வந்து ஸோ நார்மலாக நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சேம் கைண்ட் ஆஃப் கிரெடிட் கார்டு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் 5% கேஷ்பேக் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி அப்ளிகல் பண்ணலாம். ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம கொடுக்குற அந்த குவாட்ஸ் ஹீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 years வாரண்ட்டி வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அஸ் வெல் அஸ் இந்த அலாங் வித் அந்த பார்பிக்யூ ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த பேஸ்ட்ரைஸ் மில்க் யூஸ் பண்ணுற இதுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்க்ளூடடாக உண்டு. தட்ஸ் இட் அபவுட் திஸ். சூப்பர். மைக்ரோவேவ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து எல்ஜியோட ஏசி பற்றி ஹிமாலயன் கூல் ஏசி அப்படின்றது பெஸ்ட்ன்றாங்க. ஸோ அது என்ன கேட்கலாமா? புரியா, உங்கள் எல்ஜியோட ஏசி பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது, இதில் என்ன ஸ்பெஷல் மற்ற ப்ராடக்ட்டில் எல்லாம் இருக்குது? இது போய்ட்டோம் அப்படின்னா ஒன்லி இன்வெர்டர் மாடல் தான் எல்ஜியை பொறுத்த வரும். எல்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் இன்வெர்டர், டபுள் ரோட்டரி கம்ப்ரஷன் சொல்லுவாங்க. ஒரு ரோட்டாரில் வந்து 2 ரோட்டரி சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். கன்வெர்டபிள் டைப்புங்கிறது ஒரு 1.5 டன் ஏசி எந்த பிராண்டாக இருந்தாலும் 1.5 டன் ஏசி அப்படின்னா 1.5 டன் ஏசி தான் ரன் பண்ண முடியும். எல்ஜியை பொறுத்தவரை கன்வெர்டபிள் டைப்னு கொடுத்துருப்பாங்க. 1.5 டன் ஏசியை நம்ம வந்து ஆளுக்கு வந்து தகுந்த மாதிரி 1.25 டன் 1 டன் 3/4 டன் அதை கம்மி பண்ணிக்கலாம். 1% இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு 1.5 டன் கெப்பாசிட்டி ஏசியை 1.7 ரன் பண்ணும்போது கூலிங் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இது எந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வின்டர் சீசன், அதாவது மழை காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 டன் கூலிங் கெப்பாசிட்டி அந்த தேவைப்படாது. அப்படிங்கும்போது அந்த ஏசி நம்ம 1 டனாக கன்வெர்ட் பண்ணும்போது பவர் சேவிங் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ப்ளஸ் வந்து வெயில் நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது கூலிங், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 1.5 டன் ஏசி கூலிங் பத்தலை அப்படின்னா 1.7 ரன் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது சேவிங்ஸ் நமக்கு வந்து கூலிங் அதிகமாக இருக்கும். நமக்கு அப்போதைக்கு ஒரு ஏசி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு கூலிங் இல்லாத ரொம்ப ஹீட்டாக இருந்தாலுமே நமக்கு வந்து கூலிங் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ கேஸ் டிடக்ஷன், ஏசியில் வந்து கேஸ் குறையுது அப்படின்னா மிஷின்லேயே இண்டிகேஷன் காமிச்சிடும். நமக்கு டிஸ்பிளே வந்து இந்த இடத்துல ஒரு மிஷின் ஆன் பண்ணால் அந்த இடத்துல டிஸ்பிளே வரும். இன்னொன்று எல்லா ஏசியுமே ஃபில்டர் ஓப்பன் டைப்பில் வரும். இது வந்து ஃபில்டர் ஃபுல் கவரேஜ், உள்ளார பூச்சிப்பில் அந்த மாதிரி எதுவுமே போதும், ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. 4-way ஆசிலேஷன் எல்லாமே வந்துடும் நமக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% காப்பர் மாடல், ஹைக்ரோடு காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றெல்லாம் குரோடு காப்பர் தான். குரோடு காப்பருக்கும் ஹைக்ரோடு காப்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கேஸ் கண்டிப்பாக லீக்கேஜ் ஆகாது, ஏர் ஃப்ளோ ரீஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா என்ன வாரண்டி, என்ன ஆஃபர்? 10 years கம்ப்ரஸர் வாரண்டி வந்துடும். பிசிபி போர்டுக்கு 5 years வாரண்டி வரும். கம்ப்ரஸர் கேஸ்க்கு 10 years வாரண்டி வரும். அதெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் கேஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 year தான் வாரண்டி வரும். இது கம்ப்ரஸர் கேஸ்க்கும் 10 years வாரண்டி வரும் நமக்கு. என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க? கேஷ்பேக் ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% நமக்கு. யூவி மாடல், அதாவது நமக்கு வந்து ஏர் ஃபில்டர் மாடல் அந்த மாதிரி மாடல் போனால் 15% நமக்கு ஆஃபர் இருக்கும். சூப்பர். ஏசி பற்றி டாப் டு பாட்டம் சூர்யா சிறப்பாக சொல்லியிருக்காரு. ஸோ எல்ஜி ஷாப்பிங் வாங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லா ப்ராடக்ட்ஸையும் பாருங்கள், அண்ட் பிடிச்ச ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க, நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்ஜியோட டோன் ஃப்ரீ பற்றி. ஸோ இதோட மெயின் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பாக்டீரியா ஃப்ரீ அப்படின்றது தான். இது தவிர இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது கேட்கலாம். ஸோ அடுத்து எல்ஜியோட ஒரு குட்டி ப்ராடக்ட், பட் நம்ம எல்லாருமே ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோன் ஃப்ரீ. இந்த டோன் ஃப்ரீல என்ன ஸ்பெஷல் அப்படின்றத ஓப்பன் பண்ணி மட்டும் காட்டுறேன். இந்த டோன் ஃப்ரீலே நிறைய மாடல்ஸ் இருக்குல்ல, எஸ், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ
ஹாய் ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ இந்த டோன் ஃப்ரீல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மகிட்ட 3 மாடல் வந்துருக்கு. FN5, FN6, FN7 சொல்லியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் FN7ங்கிறது தான் நம்மளோட மோஸ்ட் ப்ரீமியம் மாடல் சொல்லுவோம். ஸோ இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா FN7 சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன ஸ்பெஷல் திங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து UV நானோ இருக்குது. UVனாலே ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம காதில் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணும்போது அன்வான்ட் பாக்டீரியாஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா UV வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிடுது. ஸோ இதில் யூஸ் பண்ணுற சவுண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா மெரிடியன் சவுண்ட் டெக்னாலஜி, ஒரு ப்ரீமியம் காஸ்ட்டில் யூஸ் பண்ணுற சவுண்ட் டெக்னாலஜி. ஸோ நீங்கள் கேட்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இதனோட ஸ்பெஷல் திங். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற அந்த ஜெல் வந்து மெடிக்கல் கிரேட் ஜெல். ஸோ நீங்கள் காதில் வைக்கும்போது எந்த ஒரு அலர்ஜியும் வராது. அண்ட் ஆல்சோ இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் IPX4 இருக்குது. நீங்கள் மலையில் போகும்போதோ இல்லை தண்ணி படும்போது இது வந்து டேமேஜ் ஆகாது. அஸ் வெல் அஸ் இதில் வந்து டோன் ஃப்ரீ ஆப் வச்சுருக்கும். ஸோ நீங்கள் மொபைல்லேருந்தே இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் டோன் ஃப்ரீ மிஸ் ஆனாச்சுனாலும் மேப் போட்டு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அஸ் வெல் அஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் இருக்க சரௌண்டட் நாய்ஸ் எனக்கு எதுவுமே வேணாம்னா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கால் பேசுகிறீங்க ஆரல்ஸ் ஒரு சாங் கேட்குறீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆம்பியன் மோட் சொல்லுவாங்க. இப்போ உங்களை யாராச்சும் திருப்பி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை அந்த இயர்ஃபோனை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நெசசரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு தடவை டச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க பேசுகிறது நம்மளுக்கு அப்படியே கிளியராக கேட்கும். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் வந்து இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 12,000லேருந்து 19,990 அதாவது 20,000 வரைக்கும் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ நாட் ஒன்லி அதனோட ஃபைனல் ப்ரைஸ் மட்டும் கிடையாது. யூஆர் பையிங் அலாங் வித் லைக் டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷினோட பர்ச்சேஸ் பண்ணும்போது காம்போ ஆஃபராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 20,000 ருபீஸ்னா யூ கெட் இட் அலாங் வித் ஒரு 43 இன்ச்சு டிவி கூட வாங்குறீங்கன்னா கூட 5,000 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். காம்போ ஆஃபர் மாதிரி இருக்குது. ஸோ 12,000 ருபீஸ் உள்ளது, 2,000 அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் த மாடல் அஸ் வெல் அஸ் யுவர் ப்ராடக்ட் மாடல் பேஸ் பண்ணி காம்போ டிஸ்கவுண்ட் ஆஃபரும் அவைல் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ LG பெஸ்ட் ஷாப் இது வாங்க, கண்டிப்பாக இந்த டோன் ஃப்ரீயை வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க. LG பெஸ்ட் ஷாப்பில் இருக்கும் எல்லா LGயோட ப்ராடக்ட்ஸையுமே நம்ம பார்த்தோம். நியூ செமே மார்க்கெட்டிங் திருச்சி LG எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே வந்து அவங்களோட டிவியிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாத்தோட டாப் அண்ட் என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது அதை வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒன்னொன்றுக்கும் என்ன வாரண்ட்டி கொடுக்குறாங்க, என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம திருச்சி மேரிஸ் தியேட்டர் பக்கத்தில் LG பெஸ்ட் ஷாப்பிங் லான்ச் ஆகிருக்கு. கண்டிப்பாக வாங்க, வந்து இந்த பொருட்கள்லாம் பாருங்கள், பிடிச்சதை சந்தோஷமாக வாங்கிட்டு போங்க.